அனைவருக்கும் வணக்கம். 27 நட்சத்திர வரிசையில் கார்த்திகை நட்சத்திரம் 3வது நட்சத்திரமாகும். கார்த்திகை நட்சத்திரம் ஆண் பெண் இருபாலருக்கும் பலன் சொல்ல விரிக்கிறேன். இந்த நட்சத்திரம் முதல் பாதம் மேச ராசியிலும், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் ரிஷப ராசியிலும் உள்ளது. கார்த்திகை நட்சத்திர பலன் பெண்களுக்கு பார்ப்போம். உழைத்து வசதியாக அனைவருக்கும் முன்னாலும் தலை நிமிர்ந்து வாழக்கூடியவர்கள் இவர்கள். சீண்டினால் திருப்தியாக மாறுவார்கள். மனதில் எதையும் வைத்து கொள்ள மாட்டார்கள். வெற்றியை நோக்கி பயணம் செய்து சாதனை புரிபவர்களும் இவர்களே. வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தாலும் எனக்கு இன்னும் அது கிடைக்கவில்லை என்ற புலம்பல் தான் இவர்களிடம் எப்போதும் இருக்கும். வயதான காலத்தில் கடவுள் அருளால் அனைத்தும் கிடைத்து விட்டது என்ற மகிழ்ச்சி அடைவார்கள். கோவில் காரியங்களுக்கு அதிக ஈடுபாடு உடையவர்கள். நன்கொடை கொடுப்பார்கள். கோயில் திருவிழாவில் அம்மனுக்கு கூழ்வாத்தல், விநாயகர் சதுர்த்திக்கு பால் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பார்கள். இவர்களுக்கு கோபம்தான் முதல் எதிரி. கோபத்தை குறைத்து கொண்டால் நல்ல பலனை பெறலாம். 1க்கு 4 மொபைல் போன் வாங்குவது, ஆடம்பர செலவு செய்வது இவர்களுடைய பழக்கமாக இருக்கும். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து விட்டால் சிறப்பான வாழ்க்கை வாழலாம். வாழ்நாள் முழுதும் அதிக பலனை பெற முருகர் வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன். கார்த்திகை நட்சத்திர பலன் ஆண்களுக்கு பார்ப்போம். இவர்கள் இயல்பாகவே சுறுசுறுப்பானவர்கள். தேனீக்கள் போல் உடைத்து சொத்து சேர்ப்பார்கள். ஊர் விஷயம் மற்றும் உலக விஷயம் அனைத்தையும் தெரிந்து வைத்து இருப்பார்கள். இவர்கள் குடும்பத்தில் ஒரு சில குறைகள் இருக்கும். ஆனாலும் அடுத்தோர் குடும்பத்து விஷயத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் இவர்களே. படிப்பில் ஆவரேஜ் தான். சண்டை என்று வந்தால் முதல் ஆளாக நிற்பார்கள். பணம் சம்பாதிப்பது எப்படி என்பதை இவர்களிடமிருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும். மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து பணம் சம்பாதித்து வீடு சொத்து சேர்ப்பார்கள். தன் பிள்ளைகளுக்காக அதிக செலவு செய்பவர்களும் இவர்களே ஆவார்கள். 100க்கு 70% பேர் வேலையில் பிரச்சனைகளுடன் இருப்பார்கள். மீதி 30% பேர் நல்ல வேலையில் பணிபுரிவார்கள். இவர்கள் ஆரம்பத்தில் வாடகை வீட்டில் வசித்து பின்னர் சொந்த வீட்டில் வசிப்பார்கள். வெள்ளி தட்டில் சாப்பிட்டு மகிழ்வார்கள். தரையில் படுத்து உறங்கவும் தயாராக இருப்பார்கள். சித்தர்கள் ஜீவ சமாதிகளுக்கு செல்வதில் அதிகம் பிரியம் உடையவர்கள். மனைவி தன் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்காது. மனைவி குடும்பத்தினரிடம் மட்டும் பிரச்சனைகள் இரு. முருகப்பெருமானை வழிபட்டு சிறப்பான பலனை பெறலாம். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன்.